மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் பரபரப்பாக உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புகாரை பற்றி தான் குறிப்பிடுகிறேன். இந்த புகாரை கொடுத்திருப்பவர் தங்க சோபனா, மாவட்ட மகளிர் அணி தலைவர், சென்னை கிழக்கு மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சி, சபரி சாலை, மடிப்பாக்கம், சென்னை 91. இவர் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரை எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கொடுக்கலாம். இவர் கொடுத்திருக்கிறது பாரத பிரதமர் அவர்கள், பிரதமர் அலுவலகம், புதுடில்லி. பாலியல் துன்புறுத்தல் செய்த மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அப்படின்றதான் இந்த புகாரோட இது. நான் 2018ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தேன். அதன் பிறகு ஒரு யாத்திரையில், காந்தி யாத்திரை என்ற கட்சி நிகழ்ச்சியில் கரு நாகராஜன் என்னை சந்தித்தார். நாங்கள் இருவரும் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதால் தொலைபேசி எண்ணை தா என்ற நானும் கொடுத்தேன். ஒரு நாள், சோபனா, உன்னை பார்த்தது முதல் ஏதோ உன் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. நான் தனியாக இருக்கிறேன், வர முடியுமா என்று கூப்பிட்டார். நான் சந்திக்க மாட்டேன் என்று கூறி தொலைபேசி அழைப்பை பலமுறை துண்டித்தேன். பலமுறை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு என்னை அழைத்தார். நான் கமலாலயம் சென்றிருந்த போது மாநில பொதுச் செயலாளராக கரு நாகராஜன் இருந்த நேரத்தில் அவருக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் என்ற முறையில் மாவட்ட மகளிருடன் மரியாதை செலுத்த சென்றிருந்த பொழுது மரியாதை செலுத்திவிட்டு வெளியே வந்தேன். தங்க சோபனா, நீ மட்டும் உள்ளே வா என்று அழைத்தார். நான் அறையினுள் சென்ற பிறகு பலவந்தமாக கையை பிடித்து இழுத்து முத்தமிட முயன்றார். நான் சுதாரித்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். அதாவது ஒரு மாவட்ட தலைவியின் அடிப்படையில் இவங்க போகிறாங்க. அந்த கருநாகராஜன் கூப்பிட்டு நீ மட்டும் தனியாக வான்னு சொல்லிட்டு பலவந்தமாக முத்தமிட முயல்கிறாராம். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் சேவை, அதாவது முத்தமிடுறது, இதெல்லாம் அவர் செய்கிறார். ரைட்டுங்களா? கட்சி நலன் கருதி, கட்சி வளர்ச்சி கருதியும் இந்த விஷயங்களை நான் எடுத்து கூறவில்லை, அமைதியாக இருந்துட்டேன். அதாவது ஒருத்தன் முத்தமிடுறதுக்கு முயற்சி பண்ணுறான், அந்த பொண்ணுக்கிட்ட மானபங்கப்படுத்த அவளை முயற்சி பண்ணுறான். அந்த அம்மா கட்சி வளர்ச்சியை கருதி அந்த அம்மா சைலண்ட்டாக இருந்தாங்களாம். இது என்ன கட்சி வளர்ச்சி தெரில. ரைட்டா? 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் கட்சியின் மாவட்ட செயலாளர் தலைவர் சாய் சத்யன் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி 187வது வார்டில் நான் போட்டியிட வேண்டும் என சொல்றாரு. அப்போ ஸ்ரீதர் என்றவர் கட்சியில எந்த பொறுப்பிலும் இல்லாத தனது மனைவி கிருஷ்ணபிரியா போட்டியிட வேண்டும்னு அவர் சொல்றாரு. அப்போ அவரை அந்த அம்மாவை போட்டியிட விடுறாங்க. அவங்க தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு தேர்தலையும் தோல்வி அடைகிறாங்க, 2022ஆம் ஆண்டு தேர்தலையும் தோல்வி அடைகிறாங்க. அதுக்கு பிறகு இவர் துணைத் தலைவர் கருநாகராஜன் சந்திக்க வேண்டும், வா என கூப்பிடுகிறார். கட்சி வேலை என்று நினைத்து அவரிடம் சில மகளிரோட இந்த அம்மா போகிறாங்க. இதில் வேற ஜின்னு கூப்பிடக்கூடாதான், அதாவது கட்சியில் யாரையும் அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடணும்னு முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேற கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் இங்கே டெவலப் பண்ணியிருக்கார். கட்சியில் மிகவும் அவசரமான வேலை வர வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுப்பேன், கட்சியை விட்டு எடுத்து விடுவேன் என்று மிரட்டினார். நானும் ஒன்றும் புரியாமல் கட்சி வேலை என்பதால் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றேன். அந்த சமயத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமாக இருந்தது. உடனே காரின் உள்ளே வா என்றார். அவருடன் கட்சி பணி குறித்து பேச வேண்டும் என்றார். தனது கார் ஓட்டுநர் அருணை காரை விட்டு வெளியே நில் என்று கூறினார். நான் காரில் அமர்ந்தவுடன், எனக்கு நீ இணக்கமாக இருந்தால் உன்னை நான் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக ஜெயிக்க வைத்து மகாராணி போல் வைத்திருப்பேன் என்று கூறியபடி என் தொடையின் மீது கை வைத்து இறுக்கமாக கட்டி அணைத்து பலாத்காரம் செய்ய முயன்றார். நான் காரின் கதவை என் காலால் உதைத்து கருநாகராஜனையும் தள்ளிவிட்டு என் முழு பலத்துடன் போராடி வெளியே வந்து வீட்டிற்கு நான் சென்று விட்டேன். பல மணி நேரம் நான் அழுதேன். கரு நாகராஜன் போன்றவர்களிடமிருந்து கட்சியை காப்பாற்ற
நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் கட்சியில் பல மாற்றங்கள், பொறுப்புகள் அனைத்தும் நடவடிக்கை எடுப்பார்கள் என காத்திருந்தேன். பல நாட்கள் பொறுப்புகள் அனைத்தும் மாறுகிறது. இப்பொழுது கருநாகராஜன், உன்னால் ஒரு மயிரும் புடுங்க முடியாது. கட்சியில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கே பலான வேலையை செய்து கொடுத்திருக்கிறேன். நான் என் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை இந்த கட்சியிலிருந்து ஒழித்து கட்டிவிடுவேன் என திமிருடன் கூறி வருகிறார். இவருக்கு துணையாக மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஸ்ரீதர் மற்றும் சீதாராமன் இருவரும் என்னடி கூறி எங்கள் அண்ணன் கரு நாகராஜன் மீது புகார் கொடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நினைத்தாயா என்று ஏளனமாக பேசி வருகிறார்கள். ஸ்ரீதர் என்பவர் ஏற்கனவே கட்சி பணியில் ஈடுபட்டிருந்த RS கீதா என்பவரை தனது சகோதரர் காமராஜரை விட்டு பயன்படுத்தி RS கீதாவை கட்சியை விட்டு அடித்து விரட்டினார்கள். RS கீதா அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திரு காமராஜர் அவர்கள் இடமாற்றம் செய்யப்படார். இந்த காமராஜர் என்பவர் இன்டெலிஜென்ஸ் PC. எனவே கட்சியின் நலன் கருதி என்னை போன்ற பெண்கள் முடிந்தவரை போராடுகிறார்கள். இல்லை என்றால் கட்சியை விட்டு ஓடுகிறார்கள். அப்படி அவர் ஆசைக்கு இணங்கிய பெண்களை பலவந்தம் செய்து பிறகு அவர்களை கட்சி பணிக்காக பயன்படுத்துகிறார். எனவே தமிழகத்தில் கட்சி வளர்ந்திடவும் இது போன்ற தமிழகத்தில் கட்சியின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் இது போன்ற வேலைகளை செய்யும் கருநாகராஜனுக்கு முடிவு கட்டுங்கள். இதுதான் இந்த அம்மாவுடைய புகார். அதை வெர்பாட்டியமாக படிச்சிட்டோம். இல்லை என்னன்னா ஃபேக்ட்டு, முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னை நீ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சப்ளை அண்ட் சர்வீஸ் வேலையை நான் எல்லாருக்கும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு கருநாகராஜன் சொல்றது யாருன்னா, முக்கியமாக கேசவ விநாயகம். ஒரு பொண்ணு நிர்வாணமாக வந்தாலே அவர் நிமிந்து பார்க்க மாட்டாருன்னு டெய்ஸின்னு ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா, அவர் தான் கேசவ விநாயகம். இதை விசாரிக்க போனால் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. பிஜேபி முழுக்க இதுதான் நடக்குது. ரைட்டா? இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான பெண்களும் இதே மாதிரி குமுறலில் தான் இருக்காங்க. அப்போ அந்த கட்சியை பார்க்கும்போதே நமக்கு அதில் வரக்கூடிய பெண்கள்லாம் நடத்தை கெட்டவர்கள் அப்படின்ற ஒரு இமேஜ் தான் நமக்கு. கேசவ விநாயகம் ஏன் பதவியை விட்டு நீக்கப்பட்டார்னா இந்த புகார்கள் தான் காரணம். அந்த புகார்களோட தொடர்ச்சி இப்போ கருநாகராஜனுக்கு வந்திருக்கு. இதில் அடுத்த கட்டமாக வரப்போகிறது யார் மேலே? நயினார் நாகேந்திரன் மேலே வருமா இந்த மாதிரி ஒரு புகார் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. பாஜக என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தொடர்ச்சியாக பாஜக நிர்வாகிகள் தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஆபாச புகார்களுக்கு இரையாகி பலியாவதுதான் மிகப்பெரிய சோகம். நன்றி, வணக்கம்.